Hi friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஆனியன் சால்னா ரெசிபி பார்க்கலாம். நம்மளோட சேனலில் ஏற்கனவே 3 வகையான சால்னா பார்த்துருக்கோம். ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா எம்டி சால்னா, அடுத்து முட்டை சால்னா, அடுத்து சிக்கன் சால்னா. அந்த 3 ரெசிபி நம்மளோட சேனலில் இருக்குது. இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சால்னா அல்லது குருமா இது பரோட்டா, எல்லா டிஃபன் ஐட்டம் ப்ளஸ் பிரியாணி இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த குருமா பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணுங்கள். அடுத்து எண்ணெய் நல்லா சூடாகவும் அதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஸ்டார் அனிஸ் அல்லது அன்னாச்சி பூவில் பாதி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சின்ன சைஸ் அளவு பட்டை, 2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு முழு மிளகு, அடுத்து 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே சென்னா தால் அல்லது கடலைப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருப்பு எள்ளு 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா அது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு எள்ளுக்கு பதிலாக. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலையை தோல் உரித்து ஆட் பண்ணியிருக்கேன், தோலோடு போடக்கூடாது. அடுத்து இஞ்சி பூண்டு 3 பல் பூண்டு எடுத்திருக்கோம் அப்படின்னா அதில் சின்ன சைஸ் அளவு இஞ்சி ஆட் பண்ணி அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறனால 15ன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா 10 எடுத்தால் போதும். இப்போ அந்த வெங்காயத்தையும் அந்த எண்ணெயில் அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த டைமில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் மாதிரி மீடியம் சைஸை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அந்த தக்காளியும் நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு தேங்காய் பீசஸ், அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை சென்னா தால் ஆட் பண்ணியிருக்கிறனால அந்த சால்னா நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். அதனால் தேங்காய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, 1/4 கப் அளவு ஆட் பண்ணால் போதும். தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மசாலா மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப குறப்பாக அரைச்சிடக்கூடாது, நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது மசாலா ரெடி பண்ண பின்னாடி உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், நம்மளோட மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவு நல்லா ஸ்மூத்தாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த சால்னாக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆனியன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு, அது நல்லா சூடாகவும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில். இன்றைக்கி நான் 2 எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரே எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகவும் தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸராக கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து 10 சின்ன வெங்காயம். இப்போ இந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணலாம். லைட் பிங்க் கலர் மாறி இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துடலாம். நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்ச மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ மசாலா சேர்த்த பின்னாடி நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி கன்சிஸ்டன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலை அப்படின்னா அது வேக அந்த சால்னா பாயில் ஆக திக்னஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி திக்னஸ் வேணும், நமக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா தண்ணியோட அளவை நம்ம தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது.
அந்த பபிள்ஸ் மாதிரி எலும்பி வருது பாருங்கள். இந்த டைமில் மசாலா பவுடர் என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள். இது வந்து அந்த குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்தாச்சு. இது கட்டி இல்லாமல் நல்லா அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மறுபடியும் இது நல்லா மிக்ஸ் ஆகி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சால்னாக்கு தேவையான உப்பும் நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட சால்னா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா சேர்த்த பின்னாடி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட சால்னா நல்லா கொதிக்குது. அதோட ராஸ்மல் எல்லாம் நல்லா போயிருக்கும். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மல்லி இலையும் கழுவி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி கருவேப்பிலை இது ரெண்டோட ஃப்ளேவரும் லைட்டாக அந்த கிரேவியில் இறங்கணும். அதுக்காக ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இது திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறேன். நம்மளோட சால்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இது கூட டிஃபன் ஐட்டம் ரொட்டி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை எல்லாருமே சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஆனியன் சால்னா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. Thank you so much for watching.